ஏன் ஆளுதான். ஹாய், ஹலோ, வணக்கம். ஹலோ, யாரு? அர்ஜுனா? ஏன் குரலை கேட்டா தெரியலையா? இத்தனை வணக்கம் போடுறியே, நான் ஏதோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கேன்னு நினைச்சிட்டேன். இருக்கலாம். என் மனசுல உன் காதல் நினைப்புதான் அப்படியே ரயில் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குல்ல. உனக்கும் அப்படி தோணி இருக்கலாம். ஆமா, எங்க இருக்க? உன் மனசுல. ஆரம்பிச்சிட்டாயா? ஐயோ, உன்னோட ரொம்ப கஷ்டம்யா. என்னையா பண்ணிட்டு இருக்க? நான் வேற என்னமா பண்றது? உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். தூங்குனா நீதான், காலையில எந்திரிச்சா நீதான், சாப்பிட்டா நீதான், ஆபீஸ் போனாலும் நீதான், எங்க திரும்பினாலும் நீதான். உனக்கும் அப்படித்தானே? இல்ல, இல்லவே இல்ல. கள்ளி, பொய் சொல்ற. உனக்கு என்கிட்ட நேத்து நைட்டு பேசாம தூக்கம் வந்திருக்காதே? இல்ல. சாரி அர்ஜுன். For your kind information sir, உங்க கூட பேசாம இருக்கிறதுனால தான் நேத்து நைட்டு எனக்கு தூக்கமே பிச்சுக்கிட்டு வந்துச்சு. நிம்மதியா நல்லா கொரட்டை விட்டு தூங்குன. யாருக்கு பக்கத்துல படுத்து தூங்குன? என் அப்பா பக்கத்துல. அப்போ அது உங்க அப்பா விட்ட கொரட்டையா இருக்கும். அது போட்டும், எனக்கு ஆக்சுவலி. சொல்லு. அதான் சொல்றேன்ல. சீக்கிரம் சொல்லு. யோ, அதான் சொல்ல வரேன்ல, சொல்ல விடியா முதல்ல. ஆர்வ கோளாறு. சாரி, நீ பேசு டார்லிங். அது ஒண்ணும் இல்ல, நாளைக்கு காலையில காஃபி ஷாப்ல நாம மீட் பண்ணலாமா அர்ஜுன்? காதல் தேவதை என்ன காஃபி ஷாப்க்கு கூப்பிடுறா. எஸ். என்ன சத்தம்? ஹலோ. ஒண்ணும் இல்ல, அது பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்குது. அதுக்கா இவ்ளோ பெரிய சத்தம்? சரி, இட்ஸ் ஓகே, சொல்லு. நாளைக்கு நம்ம கட்டாயம் மீட் பண்றோம். இல்ல, எப்பவும் நான் தான் கூப்பிடுவேன், இப்போ நீ கூப்பிடுற. என்ன விஷயம்? அது சர்ப்ரைஸ். அப்படியா? அப்போ நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன், ஓகேவா? அது வந்து அர்ஜுன், ஆக்சுவலி நாளைக்கு அபியையும் உன் கூட காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு வர முடியுமா? ஏய், அபியா? ஆமா, அபிதான். அவன் என்ன விஷயம் சத்யா? விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு அபிய வீட்ல பார்த்தேன்ல, அவர் ஏதோ தனிமையில இருக்கிற மாதிரி, ஏதோ டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அர்ஜுன். ஓஹோ, அத நான் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். நீ எதுக்கு கில்ட்டியா? அர்ஜுன், புரிஞ்சுக்கோ, எப்பவுமே விளையாட்டுத்தனமாவே இருக்காத. உன் அண்ணன் வீட்ல இருக்கும்போது தம்பிக்கு முதல்ல கல்யாணம் நடந்தா அந்த அண்ணனோட மனசு எவ்வளவுதான் அவர் அந்த வலியை வெளியே காட்டிக்காம பரவாயில்லன்னு சொன்னாலும் அவருக்கும் மனசுல. நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஆமாமா, புரியுது சத்யா. அதனால்தான் நான் சொல்றேன், அபியையும் நம்ம கல்யாண விஷயத்துல நாம கொஞ்சம் இன்வால்வ் பண்ணணும். அப்பதான் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாரு. இல்லனா எல்லாரும் சேர்ந்து அவரை ஒதுக்கி வச்சு கைவிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாரு. நீ சொல்றதும் கரெக்ட் தான் சத்யா. அதனால்தான் அவரும் நம்ம கூட பேசி சிரிச்சு கொஞ்சம் நிம்மதியா பழசெல்லாம் மறந்துருப்பார்ல. அன்னைக்கு ஆண்டி கூட எங்க வீட்டுக்கு வந்தப்போ அவரை பத்தி ஃபீல் பண்ணி சொன்னாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன மட்டும் தான் லவ் பண்றேன்னு நினைச்ச சத்யா, ஆனா நீ சான்ஸே இல்ல. என் ஃபேமிலியே சேர்த்து லவ் பண்ற. ஐ அம் லக்கி. ஓகே மிஸ்டர் லக்கி. அப்போ நாளைக்கு காஃபி ஷாப்புக்கு நான் அபியையும் கட்டாயமா கூட்டிட்டு வந்துடுறேன். Thank you. ஓகே. அப்பாடா, எப்படியும் அர்ஜுன் ஒத்துக்கிட்டான். அபிய நாம மறந்துட்டோம், பட் சத்யா இவ்ளோ கேர் எடுத்துக்கிறா. இருந்தாலும் சத்யாவுக்கு தங்கமான மனசு. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எடுத்துட்டு போனோம்.